உறவுகளுக்கு வணக்கம். அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய துரோகம் சேனலை பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோவிலும் ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட டாக்டர் அர்ச்சுனாவுக்கு கதைச்ச விஷயங்கள், அதாவது நேற்று முன்தினம் யாழ் வடமாகாண அபிவிருத்தி கூட்டத்தில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அந்த விஷயத்தை பேசுவதற்கு முன்பதாக எங்களுடைய டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் பெரிய ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 11 நிமிடங்கள் கொண்ட அந்த பட்டியல். அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தேவையான விடயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து விடுறேன் இந்த வீடியோவில். அதை பார்த்ததுக்கு அப்புறமாக நாங்கள் இதுக்கு நாங்கள் கதைக்கிறது தவறா பிள்ளையா, டாக்டர் அர்ச்சுனா கதைச்சது சரியா தவறா அப்படின்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமாக. முக்கியமாக CVK சிவஞானம் எனப்படுகின்ற வயது முதிர்ந்த நபர் அதனை விளங்க முடியாமல் தத்தளித்ததன் காரணமாக இந்த வீடியோவினை வெளியிடுகின்றேன். இது என்னென்றால், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 2000 மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி 2024 என்று போட்டுக்கிறார்கள். அவ்வாறு போட்டபோது ப்ரொவின்ஷியல் ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் கிராண்ட், அதாவது ஒரு ப்ரொவின்ஸுக்கு கொடுக்கப்படுகின்ற மொத்த நிதி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உள்ளூராட்சி அமைச்சுக்கு அமைச்சர் இது போட்டிருக்கேன், தொடர் இலக்கம் மட்டும் போட்டுக்கணும். அப்படி 1 2 3 4 5 அப்படி 2 வரைக்கும் போகுது, 2 3 வரைக்கும் போகுது. இதில் இது மொத்தமாக மாகாணத்துக்குரிய முக்கியமான துறைகளை போட்டுக்கணும். உள்ளூராட்சி அமைச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், அமைச்சர் துறை வேலைகள் எண்ணிக்கை 53 ப்ராஜெக்டவே பிளான் பண்ணியிருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 226 மில்லியன் ரூபா, 2260 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் எங்கள்கிட்ட மெத்தப்படுத்தவர்கள் முட்டாள்தனம் இருக்கிறது. அதில் இவர்கள் இந்த வருடத்துக்குரியதில் பார்த்தீங்கன்னா தெரியும், செலவு விவரம் மில்லியனில் 132 மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் எங்களுக்கு 226 மில்லியன்களை பகிர்ந்தளித்திருக்கிற போது, எங்களுடைய அதிக மெத்தம் படித்த எல்லாம் படித்து போட்டு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்ன அரசு அதிகாரிகள் 226 132 தான் முடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 மாதம் 13ஆம் தேதியிலே அவர்கள் செலவு செய்யப்பட்ட விவரம். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, இந்த 132 மில்லியன் நிதி எவ்வாறு செலவிடப்பட்டது? அது நீங்கள் எழுதின ஒதுக்கீட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்கல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் கொடுக்கப்பட்டதா, அல்லது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் 4 ஆதார வைத்தியசாலைக்கும் பிரதேச வாரியாக அல்லது ஏதாவது தங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு அள்ளி கொடுக்கப்பட்டதான்றது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் எங்களுடைய அதிபடித்த மேதாவிகள் 226, அதாவது உள்ளூராட்சி அமைச்சின் சுகாதார அமைச்சில் உள்ளூராட்சி அமைச்சுக்கு 53 ப்ராஜெக்டுக்குரிய 226 மில்லியனில் 132 மில்லியனை தான் இவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் 11 மாதம் 13ஆம் தேதியில். அப்போ மிச்சம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இன்னொரு 17 நாட்களில் 126 132 போனால் கிட்டத்தட்ட 94 மில்லியன் ரூபாவை இவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த 31ஆம் தேதிக்குள்ள. அப்படி செலவழிக்காத பட்சத்தில் அந்த நிதி திருப்பியும் திரசேரிக்கு போகும். அதாவது நீங்கள் நிற்கக்கூடாது, இந்த 226 மில்லியனையும் அரசாங்கம் எங்கள்ட பேங்கில் போடுமண்டு. அவர்கள் அதை இம்ப்ரெஸ் எனப்படுகின்ற அக்கௌண்ட்ஸ் படித்தார்கள் தெரியும். அதாவது இந்த நிதியை ஒதுக்குவார்கள், பாதுட்டு ஒதுக்கீடு, அந்த ஒதுக்கீட்டை 100% பாவிச்சா அது அடுத்த வருஷம் கொடுக்கப்படும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த கோலத்தில் பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகளின் எண்ணிக்கை, அதாவது அது அந்த தலையங்கம் போட்டதே பிள்ளை. அதில் என்ன போட்டிருக்கணுமெண்டா, மொத்தமாக எழுதப்படுற இந்த 53 ப்ரொஜெக்டுகளில் முதல் 25 காலாண்டில் இவர்கள் எவ்வளவுக்குரிய ப்ரொஜெக்டை முடிச்சிருக்கிறார்கள்ன்றது 25 வீதத்துக்கு 10க்கு போடணும். அடுத்த 50 வீதமான ப்ரொஜெக்டுகள், அதாவது 50 வீதமான அந்த காலாண்டில், அதாவது உதாரணத்துக்கு 12 வருஷம்ண்டா முதல் 3 மாதத்துக்கு எத்தனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து 50 வீதம்ண்டா 6 மாதம் தானே, 6 மாதத்துக்கு எத்தனை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 75 வீதம்ண்டா எத்தனை ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் 100 வீதம்ண்டா மிச்சம். அதாவது ஒரு காலாண்டை தான் போடணும். அதாவது இவர்கள் இதில் 25 50 75 100 போடாமல் முதல் காலாண்டு, 2ஆம் காலாண்டு, 3ஆம் காலாண்டு, 4ஆம் காலாண்டு இவர்களுடைய இந்த தரவை பார்க்கின்ற பொதுமக்கள் நினைப்பார்கள். உங்களுக்கு தெரியும், இதில் வேலைகள் எண்ணிக்கை 53 இருக்குது. ஆனால் இங்கே கூட்டி பார்ப்போம், அதாவது பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகள் எண்ணிக்கை 10 12 22 30 52 3 53. அப்போ இவர்களுடைய கதையின்படி இந்த 53 வேலைகளும் 53 வேலைகளும் இப்போது இந்த இதுக்கெல்லாம் முடிச்சிருக்கிறார்கள். அப்படி முடிச்சிருக்கப்பட்டால் நான் கேட்ட கேள்வி, 226 மில்லியன் தானே வந்திருக்கு, 132 மில்லியன் உங்கள்கிட்ட செலவழிச்சிருக்கீங்க. இப்போ மிச்சம் நீங்கள் எவ்வளவு சரியாக சொல்லணும் 94 மில்லியன் நீங்கள் செலவழிக்கல.
அப்போ என்ன இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கிறீங்கன்னு தான் அந்த அதிபடித்த மேதாவிகளுடன் கேட்டேன். அவளை இதோட ஒரு சாதாரணமான ஒரு ஓ லெவல் பிள்ளைக்கும் விளங்க கொடுக்குற வேலை. மொத்தம் 226 மில்லியனில் 132 மில்லியன் செலவழிச்சிருக்கிறீங்க. ஆனால் இந்தியாவில் காட்டியிருக்கிறீங்க 51 வேலையும் முடிஞ்சுதுண்டு, 53 வேலையும் முடிஞ்சுன்னு காட்டுறீங்க. அப்படி அடுத்தா பார்ப்போம். அது அவ்வளோதான் உள்ளூராட்சி அமைச்சின்ற செயல்திறன். விவசாய அமைச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா 23 ப்ராஜெக்டுகள் இருக்கணும், 43 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 26 தான் அவர்கள் 26 மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள். கேட்டதுக்கு சொன்னார்கள் மிச்சம் 26லேருந்து 43 போனால் 10 13 17 மில்லியன் ரூபாய் தாங்கள் பில்லுகள் என்ன சமர்ப்பிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்லினோம். அப்போ இவர்களுடைய அதாவது இயர் எண்டில் இப்போ ஒடிட் எல்லாம் நடந்து முடிய வேண்டிய நேரத்தில் இவர்களோட சிறத்திறன். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இவர்கள் போட்டிருக்கார்கள் வேலைகள் அன்றைக்கி 23, இங்கே பெட்டி எண்ணி பாருங்கோ 4 டன் 6 17 மாதம் 23 வேலைகளையும் செய்ததாக முட்டாள்தனமாக ப்ரெசன்டேஷன் செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே 43 மில்லியனில் 26 மில்லியன் தான் பாவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்களுக்கு இது விளங்கணும், தயவு செய்து இதை ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி கல்வி அமைச்சரை பார்த்தீங்கன்னா 20 ப்ராஜெக்டில் 152 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கல்வி அமைச்சு அதிமேதாவிகள் 35 மில்லியன் மட்டும்தான் பாவிச்சிருக்கிறார்கள். அப்போ கிட்டத்தட்ட 152லேருந்து 35 மில்லியன் பாவிச்சா கிட்டத்தட்ட பாருங்க 135 45 55 அங்கென்றால் ஓகே 17 117 மில்லியன் 117 மில்லியனை திரசேரிக்கு இவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். ஆனால் சொல்லுற கதை என்னென்றால் 20 ப்ரொஜெக்ட் எடுத்திருக்காம். இதில் 4 காலாண்டில் 8 மாதம் 14 மஞ்சம் 19 8 மாதம் 14 மஞ்சம் 19 20 இங்கே கூட 20 ப்ராஜெக்ட் முடிஞ்ச மாதிரி காட்டிக்கிறார்கள். ஆனால் 152 மில்லியனில் 35 மில்லியனை மட்டும்தான் கல்வி அமைச்சு பாவிச்சிருக்கு. சுகாதார அமைச்சர் எடுத்து பார்த்தா 10 ப்ராஜெக்டில் 180 தான் பாவிச்சிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபா பெறுமதி பாவிக்கப்படையில. ஒவ்வொரு வருடமும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர் விவகார அமைச்சர் எடுத்து பார்த்தா 4 ப்ராஜெக்டில் 53 மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள். 18 மில்லியன் தனிவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள். அப்போ 53லேருந்து 18 கழிச்சா 53 10 கழிச்சா 43 இன்னொரு 10 கழிச்சா 33 18 தானே இப்போ 35 மேத்ஸ் படித்தவனுக்கு விளங்கும் 3 3 4 இங்கே 4 எனக்கு மேத்ஸுக்கு ஓ லெவலுக்கு தம்பி சரிதானே. அப்போ மொத்தமாக பாருங்கோ கிட்டத்தட்ட 34 மில்லியன் 53லேருந்து 18 கழிச்சால் 43 35 மில்லியன் 35 மில்லியனை இவர்கள் பாவிக்காமல் திரசேரிக்கு அனுப்புகிறார்கள். இதுதான் இது மொத்தமாக பார்ப்போம். மொத்தம் 110 ப்ராஜெக்டில் 597 மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள். 294 மில்லியன் தான் இவர்கள் பாவிச்சிருக்கிறார்கள். இந்த செயல்திறன் அற்ற திறமையை நாங்கள் நீதிமன்றத்துக்கு உட்படுத்தணும், இதை தவிர வேறு வழி இல்லை. இவையை நாங்கள் கேள்வி கேட்டால் நாங்கள் முட்டாள்கள், சைக்கோக்கள், பைத்தியங்கள் அப்படி சொல்கிற கைதட்டுற இந்த அரைவாசி பேருக்கு ஒழுங்காக டை கட்டவும் தெரியாது, டை கட்டினா போடுற ஷர்ட்டுக்கு என்ன டை கட்டுற மட்டும் தெரியாது. அப்படிப்பட்ட மெத்தப்படுத்தி இவர்கள் டை கட்டுறது நினைக்கிறது கழுத்தில் இருக்கிறது ஒன்று தொங்கினா தாங்கள் பெரிய ஆக்கல் என்று சொல்லி இப்போது ஓ லெவல் ஏ லெவல் படித்த இளைஞர்கள் கூட டை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் பாடசாலைகளில் கூட. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கோ அதன் விரிவாக்கம் தான் இது. உள்ளூராட்சி அமைச்சில் வீடமைப்புக்கு 14 ப்ராஜெக்ட் இவர்கள் இங்கே பாருங்கோ 14 ப்ராஜெக்ட் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த 14 ப்ராஜெக்டில் இதில் 20 மில்லியன் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, 17 மில்லியன் பாவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை இனி எவ்வாறு பாவிச்சார்கள், எதற்கு பாவிச்சார்கள், எங்கே கூடுபட்டது, யாருக்கு இதுக்குரிய வீடுகள் கொடுக்கப்பட்ட 10 மில்லியன் காணுமா காணாதா, அப்படியே தான் பிரச்சனை. இங்கே பாருங்க போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டீங்கண்டா போக்குவரத்து துறையில் காணவே இல்லை உண்டு, என்ன நடந்தே தெரியாது. அந்த குளம் ஃப்ரீ. சுற்றுலாத்துறையை பாருங்கோ 15 ப்ராஜெக்டில் 65 மில்லியன் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். 9 மில்லியன் தான் பாவிச்சிருக்கிறார்கள் அதிபடித்த மேதாவிகள். அப்போ இதுக்கு மேலேயும் ஒரு இதையும் விளங்காத அரசியல்வாதிகளை, அது டக்ளஸ் தேவானந்தாக இருக்கட்டும், அங்கஜனாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய தோத்து போன அரசியல்வாதி, அவர்களுக்கு இதுகள் விளங்க போகிறதில்லை. முக்கியமாக என்னது வலது பக்கத்தில் இருந்த 2 பேருக்கும் இந்த வீடியோவை காட்டி விளங்கப்படுத்துங்கோ. அப்போ தான் அவைக்கும் அது விளங்கும். நீர்வளங்கள் வடிவமைப்பில் நீர்வளங்களில் 4.9 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. 49 லட்சம் இல்லை 29 லட்சத்தை செலவழிக்கிறார்கள். 2 ப்ராஜெக்ட் முடிஞ்சு இங்கே 2 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கோ இங்கே 2 போட்டிக்கணும். அதே நேரத்தில் இங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் 2. அப்போ இதன் செயல்திறன் என்ன, அதுதான் இப்போ என்னுடைய கேள்விக்குறி. கழிவேற்றல் முகாமத்துவத்தில் ஒரு ப்ராஜெக்ட் தான் 2 மில்லியன் கேட்டிருக்காரு. 2.17 இங்கே 2.11 பாவிச்சிருக்கிறார்கள். ஆனால் ஜாழ்ப்பாணம் முழுக்க எங்கே போனாலும் கழிவேற்றல் இருக்குது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் எழுதி எடுக்க முதலாவது கழிவேற்றல் சரியான, அதாவது திண்ம கழிவுகளற்றது, பயோ ஹசாட் வேஸ்டேஜஸ் ரிமூவ் பண்ணுறதுலாம் சரியான முக்கியம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் வந்த கழிவுகளை கொண்டு செம்மணி சுடலேக்க நிலத்துக்குள்ளே போட்டு புதைச்ச வரலாறுகளும் உண்டு. எல்லா வரலாறுகளையும் தோண்டுவோம், என்னை சுடும் வரைக்கும் நான் இதை கதைத்து கொண்டு தான் இருப்பேன். பிற சேவைகளாக இருந்தால்
அதை ஒன்றையுமே காணல. கிராமப்புற மின்மயமாக்கல் அதில் வந்து 5 மில்லியன் 5 லட்சம் கேட்டிக்கணும், 4 லட்சத்துக்கு முடிச்சிருக்கணும். கிராம அபிவிருத்தி செய்திருக்கணும். மாகாண வீதி அபிவிருத்தி 86ல் 80 மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் என்ன நடந்திருக்குது, 8 ப்ராஜெக்டில் 18 மில்லியனில் 13 மில்லியன் தான் பாதிச்சிருக்காரு. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். வந்த முழுக்க கொடுத்தா தான் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அடுத்த முறை எங்களுக்கு தந்த 18 மில்லியன் காணாது 50 மில்லியன் தான் சண்டை பிடிக்கலாம். அங்கே சிரிக்கிறார்கள், தெற்கில் தமிழனை நினைத்து சிரிக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதை சொல்லும்போது இவர்கள் கத்தி வெளியால் போகும்னு சொல்கிறார்கள். கால்நடையில் 19 மில்லியன், அதில் 13 மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள், கிட்டத்தட்ட 6 மில்லியன். ஆனால் எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாமல், கால்நடை வைத்திய அதிகாரிகளுக்கு அதில் தெரியும், எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் இல்லாமல் தினம் செத்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி நன்னீர் மீன்படி இவ்வாறு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது. இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதைத்தேன். அன்பான என்னுடைய சேனலுக்கு வந்து போகின்ற அத்தனை உறவுகளுமே, எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா என்று சொல்கிறதை விட எங்களுடைய எம்பி அர்ச்சனா அவர்கள் வந்து வெளியிட்ட இந்த ஆதாரங்கள், இதில் வந்து இருக்கின்ற ஊழல்கள் அல்லது இருக்கின்ற முறைகேடுகள், இதில் வந்து எவ்வளவு பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பணம் திருப்பி அனுப்பப்பட போகிறது, இது பற்றிய முழு விஷயங்களும் இந்த வீடியோவில் தெளிவாக இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த வீடியோ பார்ப்பவர்களே, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். டாக்டர் அர்ச்சனா, நீங்கள் திட்டமிடல் படிச்சிருக்கிறீர்களா அப்படி என்று கேட்டதுல என்ன தவறை யார் கண்டீர்கள் இப்ப என்று சொல்லி, உண்மையான திட்டமிடல் தெரிந்த எவருமே இப்ப இந்த விதமாக பணத்தை வந்து திருப்பி அனுப்ப மாட்டார்கள். எங்களுடைய வட மாகாணத்தினுடைய அபிவிருத்திக்காக வந்த பணத்தை வந்து அவ்வளவு பணத்தையும் வந்து ஒரு கொஞ்சத்தை செலவழிச்சிட்டு மீதி பணம் அவ்வளவுமே வந்து செல்கிறது. கல்வியிலே அப்படி, சுகாதாரத்திலே அப்படி, விவசாயத்திலே அப்படி, கால்நடை வளர்ப்பில் அப்படி, எதில் வந்தாவது ஒரு பணத்தை வந்து முழுமையாக செலவழித்திருக்கிறார்களோண்டா எந்த ஒன்று பகுதியிலையும் வந்து எந்த விதமான பணத்தையுமே வந்து முழுமையாக செலவழித்ததாக வரலாறு இல்லை. இதில் வந்து இது வந்து 2024ஆம் ஆண்டுக்குரிய கணக்கறிக்கையில் இன்னும் 10 நாட்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சில வீடியோவில் பாய்ந்துங்க, இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் இந்த பணத்தை எப்படி முழுமையாக இவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்வார்கள்? எங்களுடைய வட மாகாணத்தினுடைய அரசாங்க அதிபர் வந்து இதுக்கு வந்து பண பதில் சொல்லுவாரா, இல்லை அந்த திணைக்களங்களில் இருப்பவர்கள் இதுக்கு பதில் சொல்வார்களா, அல்லது வந்து அன்றைய கூட்டத்தில் வந்து சுகாதார பிரிவில் இருக்கின்ற அந்த பணிப்பாளர் சொன்ன விஷயம், அதாவது நாங்கள் இவ்வளவத்தையும் உடனடியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தையும் பயன்படுத்துவதற்கு டாக்டர் அர்ச்சனா கேட்டது போல ரயனியுடைய படம் படையப்பா மாதிரி உடனடியாக செலவழிக்க முடியுமா? சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதுக்கான திட்டமிடல் இருக்கா? எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து கேட்டதில் என்ன தவறு? இதனால் அவர்களுக்கு வந்து மன வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னால் இதில் வந்து எந்த விதமான தப்புமே இல்லை. நீங்கள் படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிற ஒரு விஷயம். இதில் மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அநேகமான எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம்தான், அவங்களுடைய காதுகளில் எட்டின விஷயம்தான், அதாவது சமூக வலைத்தளங்களை பார்த்த விஷயம்தான். டாக்டர் அர்ச்சனாவை வந்து நீங்கள் எல்லாருமே பைத்தியம், விசரன், என்ன நகைச்சுவையாளன், இப்படி நிறைய பொருள் கொண்டு நீங்கள் எல்லாருமே பேசுறீங்க. நீங்க எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவை இவ்வளவு பெயர் கொண்டு நீங்க பேசுகின்ற பொழுது அது வந்து ஒரு தனி மனித தாக்குதலாக இருக்கிறதா இல்லையா? அன்றைய கூட்டத்தில் வந்திருந்தவர்கள் எல்லாருமே வந்து நீங்க டாக்டர் அர்ச்சனா பைத்தியத்தை வெளியில போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா இல்லையா? அப்ப நீங்க எல்லாருமே உங்களுடைய வாய்க்கு வந்த மாதிரி எல்லாமே கதைக்கலாம். ஆனால் டாக்டர் அர்ச்சனா வந்து உங்களிடம் வந்து கேள்வி கேட்டது வந்து உங்களுக்கு தவறா இருக்கு. நீங்க என்ன படிச்சுக்கிறீங்கன்னு கேட்டது தவறா இருக்கிறது. இதுக்கு யாரிடம் போயிட்டு பதில் தேடுவது அல்லது யாரிடம் அதுக்கு பதில் தேடுவது அப்படின்றது உண்மையில கேள்விக்குறியான ஒரு விஷயம். டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில அவர் உங்களுடைய கல்வி தகமைகளை கேட்டதுல நீங்க என்ன தவறை கண்டீர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடிஞ்சதோ சொல்லுங்கள். அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறு பரப்புகின்ற ஊடகங்கள் இப்ப அல்லது வந்து இந்த அரசாங்க நிறுவனங்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு வால் பிடிக்கின்ற ஊடகங்கள் இப்ப இந்த பகிர்வுக்கு, இந்த டாக்டர் அர்ச்சனாவுடைய இந்த ஊழல் சம்பந்தமான பகிர்வுக்கு என்ன பதில் சொல்வார்கள்? யாரிடவுமே பதில் இல்லை. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, டாக்டர் அர்ச்சனா வந்து வயதுக்கு மூத்தவர்களிடம் வந்து பேசிவிட்டார்.
அல்லது மூத்த அதிகாரிகளிடம் பேசிவிட்டார், எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடை மீறிவிட்டார். இவதெல்லாம் வந்து ஒரு பொய்க்கதை. மக்களுக்காக சேவை செய்கின்றேன் அப்படி என்று வருகின்ற பொழுது மக்களைத்தான் பார்க்க முடியுமே ஒழிய இங்க வயதுக்கு மூத்தவர் யார், நண்பனார், குடும்பமார், கணவன் யார், மனைவியார், பிள்ளையார், குட்டியார், இங்க எதுவுமே பார்க்கிறார். மக்கள் சேவை என்று சொன்னால் மக்கள் சேவைதான். இதுவரை காலமும் பாராளுமன்றத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் அப்படி என்ற விஷயம் எந்த மக்களுக்கும் தெரியாது. இங்கே எங்களுக்கு ஒன்றை சொல்லி போட்டு அங்கே போய் அவங்களுக்கு பின்னால் நின்றுட்டு அவர்கள் வந்து ஒன்றுமே எங்களுக்கு தருகிறார்கள் இல்லை, அதிகார பகிர்வு தருகிறார்கள் இல்லை, தமிழ் வடபகுதி மக்களுக்காக ஒன்றும் ஒதுக்குகிறார்கள் இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வந்து பாராளுமன்றம் போய் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, இவ்வளவு விஷயங்கள் தான் எங்களுக்கு மக்களுக்காக பகிரப்படுறது, அப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையுமே வெளிக்கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த வடமாகாண அபிவிருத்தி கூட்டம் இது வந்து இத்தனை வருட காலமாக நடக்கிறது. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்துல டாக்டர் அர்ச்சுனா போனை கடைசி இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு புதிய NPP அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா இடம்பெறும் முதலாவது கூட்டத்தில் மற்றவர்கள் எல்லாம் போய் தொலைபேசியில வந்து ரீல்ஸ் பார்த்து கொண்டும் அதே மாதிரி வடையேன் குடிச்சு கொண்டிருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா எதிர்த்து கேள்வி கேட்டதால இப்ப முழு பிரச்சனைகளும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஆதாரபூர்வமாக தன்னுடைய சமூக வலைத்தளமாக இருக்கிற முகநூல்ல வந்து அத்தனை விடயங்களையும் வந்து வெளிக்கொண்டு வருகிறார். அண்டை சாவச்சேரி வைத்தியசாலையினுடைய விடயத்தை வெளியில கொண்டு வந்தது போல இன்று யாழ் மாவட்டத்தினுடைய அத்தனை பிரிவுகளிலும் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் செய்கின்ற ஊழல்களை வெளியில கொண்டு வந்த டாக்டர் அர்ச்சுனாவை பைத்தியம் என்று சொன்னா, இவ்வளவு ஊழல் செய்து கொண்டு எதுவும் தெரியாத மாதிரி நல்ல பிள்ளைகள் போல நடிக்கின்ற உங்களை எப்படி சொல்வது? உங்களிடம் வந்து நீங்க டாக்டர் அர்ச்சுனாவை வந்து பைத்தியம் சொல்றோம், உங்களை நாங்கள் வந்து உங்களுக்கு படிப்பறிவு இல்லையா, நீ படிச்சிருக்கிறியா, படிச்சிருந்தா நீ இந்த பணத்தை வந்து இப்படி செலவு செஞ்சிருக்கலாம் தானே, இது சரியான முறையில் திட்டமிட்டுக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறதுல வந்து என்ன தப்பு இருக்கிறது? இதுல வந்து நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டோம் அப்படி என்று சொன்னா அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இது வந்து புள்ளி தான். இனித்தான் கோலம் போட வேண்டிய அவசியம் இருக்குது. எவ்வளவு விஷயம் இருக்கிறது. நிச்சயமாக அவற்றையெல்லாம் டாக்டர் அர்ச்சுனா ஒவ்வொரு கூட்டங்கள்ல ஒவ்வொரு பாராளுமன்றங்களையும் போய் உங்களை பற்றி எல்லா இந்த ஊழல் சம்பந்தமாகவும் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஊழல்கள் எல்லாமே வந்து வெளியே வரும். டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில இதுவரை காலமும் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்னு தெரியாது. அவரை பொறுத்தவரை நேர்மையான வழி, நேர்வழி. அநீதி எங்கே இருக்கிறதோ அங்கே எல்லாம் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் அப்படின்றதான் அவருடைய தேர்தலினுடைய பிரதான கோட்பாடாகவே இருந்தது. ஏழை மக்களுக்காக எங்கெங்கே எல்லாம் வந்து அநீதி இழைக்கப்படுறதோ அங்கே வந்து என்னுடைய குரல் ஒலிக்கும்னு சொல்லி அந்த வகையில டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நீங்கள் அன்றிலிருந்து இன்று வரை அவர் மீது நீங்கள் தாக்கி அத்தனை தனிப்பட்ட மனித தாக்குதல்கள் எல்லாவற்றுக்கும் டாக்டர் அர்ச்சுனா கேட்ட கேள்வி என்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இங்க வந்து டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில அவர் சரியாகத்தான் கேட்டிருக்கிறாரு. நீங்க சரியான முறையில படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய மக்களுக்காக இந்த பணத்தை சரியான முறையில பயன்படுத்தி இருக்க வேண்டும். நீங்க பயன்படுத்தாத பட்சத்துல இந்திரா பணம் திரும்பி போறோம்னு சொன்னா நீங்க திட்டமிடல் படிச்சீங்களா அப்படின்னு கேட்கறது என்ன தப்பு? நீங்களும் மக்களுக்காக தான் சேவை செய்கிறீர்கள், டாக்டர் அர்ச்சுனா மக்களுக்கு தான் சேவை செய்கிறார். இருவருமே வந்து மக்களுக்காக சேவை செய்கின்ற பொழுது ஒரு கேள்வி கேட்கின்ற உரிமையில வந்து டாக்டர் அர்ச்சுனா இருக்கிறார். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு சரியான மருத்துவத்தை பார்க்க வேண்டும். கேட்க வேண்டிய பதவியில இருக்கின்ற பொழுது கேட்கத்தான் வேண்டும், வேற வழியே இல்லை. நீங்க உயர் பதவியில இருங்க, இந்த ஆளுமையா இருங்க, அதிகாரங்களை கொண்டவர்களா இருங்க, எதுவாகவும் இருங்க. ஆனா அந்தந்த பதவிகளில் இருக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நீங்க அவர் கேட்கின்ற கேள்வி பசுதான் வேணும், அவருக்குரிய மரியாதையை நீங்க கொடுக்கத்தான் வேண்டும். அவருக்கு கீழே தான் நீங்க இருக்கிறீங்க. அமைச்சருக்கு அப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு கீழே தான் வந்து அரசு அதிகாரிகள். ஆக மொத்தத்தில் டாக்டர் அர்ச்சுனா மேல் தான் இருக்கிறார்களோ கீழே இல்லை. அப்ப அவர் கேட்கிற கேள்விக்கு அரசு அதிகாரிகளாகிய நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய பதில்களை சொல்லத்தான் வேண்டும். இங்க வந்து டாக்டர் அர்ச்சுனாவை பிடிக்கவில்லை, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பிடிக்கவில்லை, நான் ஒரு விஷயத்தை நான் இங்க வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இந்த இடத்துல ஏற்கனவே நான் இந்த டாக்டர் அர்ச்சுனாவுடைய பிரச்சாரங்கள் சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா என்னுடைய சுயேட்சை குழு பாராளுமன்றம் செல்வதற்கு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது நான் என்னுடைய இந்த முகநூல் நண்பர்கள், அதை எனக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அவர்களோடு பழகின்ற பொழுது ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய ஒரு அரச நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஒரு சகோதரியிடம் சொன்னேன், நீங்க பாருங்க டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து நீங்க வாக்களிங்க அப்படின்னு சொன்ன பொழுது
சொன்ன ஒரு விஷயம், அந்த பைத்தியத்துக்கு யார் வாக்களிப்பது, அப்படி நாங்கள் வாக்களிக்கிறது என்று சொன்னாலும் அவருக்கு இல்லை, நாங்கள் வேறு யாருக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே சகோதரி சொல்கிறாங்க, ஏனோ தெரியவில்லை, அவர் வந்தது இப்போ பெரிய எங்களை வேலையில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, 1008 கேள்வி கேட்குறாங்க, வேலை கூடவே இருக்குது, கணக்கு வழக்கு கேட்குறாங்க, இந்த கணக்கில் நாங்கள் செய்ய வேண்டி கிடக்கு, கணக்கில் திருப்பி செய்ய வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி தங்களை வேலையில் பல கூடவே இருக்குன்னு சொல்லி. இதுக்கு நான் சொன்ன பதில், நீங்கள் வேலை செய்கின்ற பொழுது சரியான வகையில் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கை நல்ல கையாக, எந்த விதமான அழுக்கும் இல்லாத கையாக இருந்தால் நீங்கள் வடிவாக கையை காட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட கையில் அழுக்கு இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு வழி இல்லை, கழுவித்தான் ஆகணும். அது நீங்கள் சோப்பு போட்டு கழுவுறீங்களா, என்ன போட்டு கழுவினாலும் கழுவி நீங்கள் வெள்ளையாகித்தான் ஆகணும். இப்போ உங்களுடைய கணக்கு வழக்குகள் பிள்ளையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கணக்கு வழக்கையும் திருப்பி அவ்வளோ செஞ்சு சரியான கணக்கு வழக்கு காட்டித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதுவரை காலம் இருந்த அரசியல்வாதிகளுக்கு அது சம்பந்தமான அறிவு இருக்கல, அல்லது அவர்களுக்கு அது சம்பந்தமான தேவை இருக்கல, அல்லது மக்களுக்கு நாங்கள் எதுக்காக நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்காம இருந்துக்கலாம். ஆனால் இப்போ டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தனக்கு வாக்களிச்ச அத்தனை மக்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும். எங்கே யாருமே ஏழை இருக்கக்கூடாது, யாருமே கஷ்டப்படக்கூடாது, எல்லாருக்குமே பூரணமான அரசாங்கத்தினுடைய அத்தனை சேவைகளும் கிடைக்க வேணும் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க என்பிபி அரசாங்கமும், அதே மாதிரி டாக்டர் அர்ச்சனாவும். எப்படி இலங்கை பூராவும் டாக்டர் அனுராண்டு குரல் ஒலிக்குதோ, அதே மாதிரி அர்ச்சுனாண்டு வடபகுதிகளில் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் ஒலிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் நாங்கள் யாருமே நல்லவர்கள் இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்க்கதை. ஆனா டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையில் நீங்கள் யார் யார் தவறு விட்டீர்களோ, என்னென்ன தவறு விட்டீர்களோ, நீங்கள் எந்த பெரிய அதிகாரியாக இருந்தாலும், நீங்கள் எந்த பெரிய படித்தவர்களாக இருந்தாலும் அதுக்குரிய சரியான பதிலை சொல்லித்தானாக வேண்டும். இதுக்கு நல்ல உதாரணம், மின்சார சபையில் இடம்பெற்ற ஊழலை தெளிவாக காட்டியிருந்தார். அதுக்கு பிரதேச சபையும் அங்கே வந்த பிரதேச சபை உறுப்பினரும் சொல்லியிருந்தாரு, இவர்கள் எங்களிடம் எதுவுமே கேட்கவில்லை, தங்களுடைய எழுந்த மனு செய்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல அந்த மின்சார சபையுடைய ஊழல் உடனடியாகவே சபையில வெளிப்பட்டதா இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடமும் நிறைய ஊழல்கள் இருக்கிறது. இது கச்சேரியில் இருக்குது, மாநகர சபையில் இருக்கிறது, பிரதேச சபைகளில் இருக்கிறது, அதை விட வைத்தியத்துறைகளில் ஒவ்வொரு சின்ன 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 துறைகள் எல்லாத்துலேயும் அரசாங்க நிறுவனங்களில் இருக்கிறது, ஒவ்வொரு பாடசாலைகளிலேயும் இருக்குது. இவற்றுக்கெல்லாம் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் இதுகளில் பணிபுரிகின்ற அரசாங்க ஊழியர்கள் அவதானமாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரை அவர் உங்களுடைய மனசை நோகடிக்கின்ற வகையில் நீங்கள் யாருமே செய்யவில்லை. நீங்கள் இதுவரை காலம் அவருடைய மனசை நோகடிக்கின்ற வகையில் செய்தீர்கள். இப்போ டாக்டர் அர்ச்சுனா கேட்ட ஒரு கேள்வியால் உங்களோட மனசு நொந்து விட்டது, இல்லை உடைஞ்சு விட்டது, அல்லது நாங்கள் எங்களுடைய மனசு என்ன சொல்றது, ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசுல பட்டா நீங்கள் அது சரியான ஒரு வைத்திய சிகிச்சை எடுக்க வேண்டியதான் உண்மையான நிலை. இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, எங்களுடைய வட மாகாண தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய காசுல சாப்பிட்ற நீங்கள் கணக்கு காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்காக நீங்கள் நிச்சயமாக இனி வருகின்ற காலங்களில் அது சரியான முறையில் சரியான முறையில் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருவீர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இல்லாத பட்சத்தில் என்ன நீங்கள் மூக்குடைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன்.